வெல்கம் டு தாராஸ் Physics New Syllabus Standard 11 Unit 5 துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5.7 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். ஸ்பேனரின் கைப்பிடிக்கு செங்குத்தாக படத்தில் காட்டியுள்ளவாறு விசை செயல்படுகிறது. ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, திருகுமறை நட்டின் மையத்தை பொறுத்து விசையின் திருப்பு விசை. செகண்ட் ஒன் திருப்பு விசையின் திசை. தேர்ட் ஒன் மற்றும் திருகுமறையை பொறுத்து திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சியின் வகை ஆகியவற்றை காண்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பேனரின் கைப்பிடிக்கு செங்குத்தாக படத்தில் காட்டியுள்ளவாறு விசை செலுத்தப்படுகிறான். இல்லை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா திருகுமறையின் மையத்தை பொறுத்து விசையின் திருப்பு விசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பு விசையின் திசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருகுமறையை பொறுத்து திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சியின் வகையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பேனரின் கைப்பகுதியின் நீளம், ஸ்பேனரின் கைப்பகுதியோட நீளம் சரினா 15 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கைப்பகுதியோட நீளம் வந்து 15 சென்டிமீட்டர். R = 15 சென்டிமீட்டர் நிலை வெக்டர். விசை வந்து 2.5 நியூட்டன். இந்த படம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் இந்த படம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸ்பேனரின் கைப்பகுதி நீளம் வந்து இது வந்து R, இது வந்து F. செலுத்தப்பட்ட விசை F = 2.5 நியூட்டன். Rக்கும் Fக்கும் இடைப்பட்ட கோணம், இந்த Rக்கும் Fக்கும் இடைப்பட்ட கோணம் வேணும்னா 90 டிகிரி. θ = 90 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிப்போம். திருகுமறை மையத்தை பொறுத்து விசையின் திருப்பு விசை கேட்டிருக்க கொஸ்டின் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. திருப்பு விசை கண்டுபிடிக்கணும். τ = RF sin θ. RF sin θ. இதில் R வேல்யூ தெரியும், F வேல்யூ தெரியும், θ வேல்யூயும் தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ கண்டுபிடிப்போம். R வேல்யூ என்ன 15 சென்டிமீட்டர். அதை வந்து SI யூனிட்டில் மாற்றிருக்கோம். 15 × 10⁻² மீட்டர். சென்டிமீட்டர் வந்து மீட்டர் மாற்றும்போது 15 × 10⁻² மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்ட்டு நியூட்டன், அதாவது விசையினோட மதிப்பு போடுங்க 2.5 நியூட்டன். இன்ட்டு சைன் θ வந்து 90 டிகிரி. ஓகே ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 15 × 2.5 15 × 2.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 25 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பாயிண்ட் வைங்க. 1 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 37.5ன்னு சொல்லிட்டு வரும். × 10⁻². இங்கே சைன் 90 டிகிரி, என்னோடய மதிப்பு வந்து 1. மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ 37.5 × 10⁻² நியூட்டன் மீட்டர். இதுதான் என்னென்னா திருகுமறையின் மையத்தை பொறுத்து விசையின் திருப்பு விசை. இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 37.5 × 10⁻² நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் வந்து திருப்பு விசையின் திசை கண்டுபிடிப்போம். செகண்ட் ஒன் திருப்பு விசையின் திசை. இதை வந்து நம்ம வழக்கை விதி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வழக்கை விதி எப்படி யூஸ் பண்ணுவோம், நிலை வெக்டர் இருக்குன்னா நம்மளோட வலது கை எடுத்துக்கணும். வலது கையோட விரல்களை வந்து நிலை வெக்டரோட திசையில் வைக்கணும். இது வந்து R, நிலை வெக்டரின் திசையிலும். அதுக்கப்புறம் விசை செயல்படுதலாம், அந்த விசைக்கு நேராக நம்மளுடைய உள்ளங்கையை வைக்கணும். ஓகே, விசை செயல்படக்கூடிய திசைக்கு நேராக நம்மளுடைய உள்ளங்கையை வைக்கணும். ஸோ இப்போது நம்மளுடைய விரல்களை வந்து மடக்கும்போது நம்மளுடைய கட்டை விரல், இந்த கட்டை விரல் காட்டுதலாம் அந்த திசை தான் என்ன திசை, திருப்பு விசையின் திசை. திருப்பு விசையின் திசை. அப்போ இது வந்து வெளிநோக்கிய திசையில் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் வந்து கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த கட்டை விரலின் திசை வந்து திருப்பு விசையின் திசை வந்து வெளிநோக்கி இருக்குது. அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச திசை எடுத்து எழுதிக்கோங்க. வழக்கை விதிப்படி திருப்பு விசையின் திசையானது தாளின் தளத்திலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ளது. தாளின் தளத்திலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ளது. இப்போ திருப்பு விசையின் திசை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, திருகுமறையை பொறுத்து திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சியின் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிதானே, சுழற்சி வந்து எப்படி நடந்துச்சு, இதில் வந்து கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசை. ஓகே, இப்போ அதை எடுத்து எழுதுவோம். சுழற்சியின் வகை வந்து கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசை. தேர்ட் ஒன் திருகுமறையை பொறுத்து
திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சி வகை. திருப்பு விசை ஏற்படுத்திய சுழற்சி கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் உள்ளது. கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் உள்ளது. இப்போ இதுக்குள்ள ஆன்சரும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து ஆன்சரில் எடுத்து எழுதுவோம். இது ஆன்சர்னு போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம்? திருகுமறை நட்டின் மையத்தை பொறுத்து விசையின் திருப்பு விசை என்ன கிடைச்சிருந்து? டவ் இஸ் ஈக்குவல் டு 37.5 × 10⁻² நியூட்டன் மீட்டர். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க? திருப்பு விசையின் திசையானது தாளின் தளத்திலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ளது. திருப்பு விசையின் திசை கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து தாளின் தளத்திலிருந்து வெளிநோக்கி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சி வகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. திருகுமறையை பொறுத்து திருப்பு விசை ஏற்படுத்தும் சுழற்சி கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் உள்ளது. இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5.7 வந்து முடியுது. தேங்க்யூ.